வணக்கம் தமிழா. ஸோ தம்ப்நெயில் பார்த்துன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இது போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படுத்துதல் ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்முடைய தமிழக சரிவில் ஸோ இதற்கு முன்னாடி 60 நாட்கள் இலவச கணித வகுப்புகள் நடத்திருக்கோம். ஸோ அதில் 60 கொஸ்டின் பேப்பர் மட்டுமே மேக்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அப்புறம் ஒரு 32 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக இப்போ நடந்த இப்போ 2024 2025 வரை நடந்த தேர்வுகள் பற்றியும் நம்ம என்ன பண்ணியாச்சு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவை நம்ம கொடுத்துருப்போம். இதை நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும், மேக்ஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ போன முறை பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 நிறைய நமக்கு சொன்ன ஒரு விஷயம் சார், மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தனால தான் என்னால் ஒரு முன்னாடி மேக்ஸ் அவ்வளோ பெருசாக நடிக்க மாட்டேன். பட் இப்போ என்னால் ஒரு நார்மலாக அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்னால் 20+ மேலே போட முடியுது. ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டது பார்த்தீங்கன்னா, சார் ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ். இது வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A. ஸோ இந்த போட்டித் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரீ கிளாஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ வினாக்கள் பயிற்சி பண்ணி பார்க்க போகிறோம், இதை பற்றி இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸோ அதையுமே முழுசாக பார்த்துடலாம். ஓகே ஓகே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த ரீசனிங் கிளாஸ் எடுக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? டிஎன்பிசியில் இந்த ரீசனிங் டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கோ அனைத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின் அனைத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒன்று. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ 6th, 7th, 8th இதில் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக லாஸ்ட் ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம இதில் பார்க்க தான் போகிறோம். ஓகே, அடுத்து மூணாவது எக்ஸ்பெக்டட். ஓகேவா? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மூணுமே பேஸ் பண்ணி தான் இந்த ரீசனிங் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ கொஸ்டின் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம்னா மொத்தம் 500 கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 500 கொஸ்டின் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம்னா, அதாவது ரெகுலராக ஓகேவா, டெய்லி உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் வரும். டெய்லி பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வரும்போது டெய்லி பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கிட்ட இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்கும், ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி இருக்கும், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த டெய்லும் 25 கொஸ்டின் ரீசனிங் இது கம்பைன் டாப்பிக்காக தான் வரும். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம பார்க்கல, ஏன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்த்தோன்னா ஸோ நம்ம தனித்தனி டாபிக் பார்க்கும்போது பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ரீசனிங்கை பொறுத்தவரை. ஓகே, ஸோ அப்போ மொத்தமாக கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நம்ம அது எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது. ஓகே, இப்போ ஒரு 25 கொஸ்டின் இருக்குன்னா 25க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ரெகுலராக ஒரு 25 கொஸ்டின் ரீசனிங் டாபிக் மட்டும்தான் இது மேக்ஸிமம் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கோர்ஸ் அனைத்துமே இங்கே பார்க்க போகிறோம். இதே பேட்டர்ன் தான் வரக்கூடிய தேர்வும் கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ரெகுலராக இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த ரீசனிங்கை பொறுத்தவரை நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ரெகுலராக 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போது ஒவ்வொரு கொஸ்டின் என்ன பண்ணுங்க, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க ஆன்சர் கரெக்டாக வருதா வரலையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 25 கொஸ்டின், மொத்தம் 500 கொஸ்டின் கிட்ட பார்க்குறோம். ஓகேங்களா? இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஓகே, தான் ரொம்ப முக்கியம். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன்? நம்ம ஜூலையில் குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2, குரூப் 3 வரப்போகுது. ஓகே, இப்போ இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஜூன் 5 ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜூன் 5 இந்த ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்குள்ள ஓகேங்களா, உங்களுடைய நண்பருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ரீசனிங்லையும் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே டைம்ல மேக்ஸ் போட மாட்டேன்னு கேட்டால் கண்டிப்பாக மேக்ஸும் போட தான் போறோம். ஓகேவா? மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். ஓகேவா? ப்ராக்டிஸ் செட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ரெகுலராக போடணும்னால ஸோ வீக்லி 1 or 2 மேலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராக்டிஸ் செட், மேக்ஸ் மட்டும் அதே மாதிரி ரீசனிங் எல்லாமே சேர்த்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் செட்டும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய மேக்ஸ் ரீசனிங் டாப்பிக்கில் நம்ம நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4, 5 இது வரையும் தான் கேட்பாங்க. ஸோ விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணாங்க, சிலபஸ் மாற்றினதுல ஸோ மேக்ஸ் 15, ரீசனிங் 10 அப்படின்னு கேட்டதுனால ஸோ நம்ம ரீசனிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளும் ரீசனிங் பார்த்து நம்ம டீட்டெயிலாகவே நம்மளும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் கண்டிப்பாக
இது வரைக்கும் நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ரீசென்ட்லி ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்ட 100 கொஸ்டின் கிட்ட நம்ம மேக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோம். ஸோ அதே மாதிரி ரீசனிங் மட்டுமே பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம யோசிக்கக்கூடிய சில கொஸ்டின் நமக்கு இதில் வரதான் போதும். ஓகேங்களா? ஓகே, இந்த சீரீஸ் அப்போ ஜூன் 5 ஸ்டார்ட் பண்ண போது அன்னைக்கு இருந்து ரெகுலராக நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நல்லா இந்த தடவை ஸ்கோர் பண்ணும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நன்றி.